Hi friends. So last video la string buffer and string builder இது மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன்னா என்ன. ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒரு அப்நார்மல் கண்டிஷன். இது வந்து ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ எப்படி ப்ரோக்ராமோட ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா மொபைல்ல. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது எல்லாமே எதனால நடக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் அக்கேர் ஆகிறதுனால தான். ஸோ எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், எல்ஸ் அப்நார்மல் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்றது வந்து எப்போ அக்யூர் ஆகும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் அப்போ தான் அக்யூர் ஆகும். ஸோ என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ தான் இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ இது எதனால நடக்கும் இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்றது, அப்படி எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது எதனால நடக்கும் அப்படின்னா நிறைய ரீசனால் நடக்கும். நான் வந்து இன்புட் கொடுக்குறேன், அந்த இன்புட்டை வந்து இன்வேலிடாக கொடுத்தேன் அப்படின்னாலும், இல்லை எனக்கு மேத்தமெட்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, பிகாஸ் நான் 0வால் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்ஃபினைட். ஸோ அதெல்லாம் வந்து சிஸ்டமால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் வருது. இல்லை நான் நிறைய கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இப்போ நான் ஏன்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு ஒரு கிளாஸே இல்லை, பட் நான் ஏன்ற நேம் கொடுத்து கிளாஸை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு ஃபைல் வந்து இல்லவே இல்லை, ஒரு ஃபைல் நேம் கொடுத்து நான் ஒரு ஃபைலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்வேலிடாக நான் ஏதாச்சும் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்வேலிட் இன்புட் கொடுக்கறது இல்லை அப்படின்னா இன்வேலிடா ஒரு ஃபைலை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணும்போது அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெப்ஷன் வந்து வரும். ஸோ என்னோட இன்புட்டை பேஸ் பண்ணி என்னோட ப்ரோக்ராமால அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியல அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெப்ஷனா வந்து த்ரூ ஆகும். ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ அப்போ இன்வேலிடா நான் ஒரு இன்புட்டை பாஸ் பண்ணும்போது அங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். எதுக்கான ஆப்ஜெக்ட் அப்படின்னா எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா த்ரோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் சொல்றோம். ஸோ சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றீங்க இல்லையா. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மேபி நடந்திருக்கலாம். ஸோ ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எதனால் வரும் அப்படின்னா ஸோ எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணாமல் விட்டதுனால தான். ஸோ திடீர்னு எனக்கு ஒரு இடத்துல எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுது. அப்போது எக்ஸெப்ஷன் வருது உங்கள் ப்ரோக்ராம்லனா என்ன ஆகும்னா உங்கள் ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 மெத்தடை கால் பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொரு மெத்தடும் லைன் பை லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு 4வது மெத்தட்லேயே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கேயே என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஒரு மெத்தடுமே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ப்ரோக்ராமோட ஃப்ளோவை அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும். ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒரு அப்நார்மல் கண்டிஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோக்ராமோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும். ப்ரோக்ராமோட ஃப்ளோன்னு சொல்லலாம், அரேஸ் என்னோட அப்ளிகேஷனோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த எக்ஸெப்ஷனை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸெப்ஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமோட ஃப்ளோவை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண வைக்க முடியும். ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது எப்போ வந்து நடக்கும், இப்போ என்னோட ப்ரோக்ராமில் வந்து அப்போ ஒரு எக்ஸெப்ஷன் வருதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸெப்ஷனோட ஹைராரிக்கலும் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒரு அப்நார்மல் கண்டிஷன் இல்லையா. Exception is an unexpected event or abnormal condition சொல்லலாம். ஸோ இது எப்போ வந்து அக்யூர் ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் அப்போதான், ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் அப்போதான். ஸோ தட் occurs during the execution of the program. ஸோ என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்றதும் நடக்கும். ஓகேவா.
ஸோ இந்த எக்ஸப்ஷன் அப்படின்றது நிறைய ரீசன்னால நடக்கிறது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம இன்வாலிடாக வந்து இன்புட்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறோம், இல்லை ஃபைல்ஸ் ஏதாச்சும் வந்து ஃபைலே இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு ஃபைல் நேமை கொடுத்து ஒரு பாத்தை கொடுத்து நம்ம இந்த ஃபைலில் ரீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த பாத்தில் அந்த ஃபைலே இல்லை அப்படின்னும் போது, இல்லை இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணுன்னு சொல்கிறேன், பட் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்வாலிடாக வந்து நம்ம ஒரு சில லாஜிக்ஸ் எல்லாம் ரைட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த எக்ஸப்ஷன் அப்படின்றது வரும். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது lang அப்படின்ற பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். ஸோ எக்ஸப்ஷன் இட்ஸ் a predefined class. ஸோ இது எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா lang பேக்கேஜில் இருக்குது. ஸோ lang பேக்கேஜில் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் இந்த எக்ஸப்ஷன் அப்படின்ற கிளாஸு. ஸோ எக்ஸப்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எனக்கு எக்ஸப்ஷன் அக்கேர் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமோட ஃப்ளோவை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் அக்கேர் ஆனதும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி விட்டுரும். ஸோ அப்போ இந்த எக்ஸப்ஷனை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸப்ஷன் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது. ஓகேவா? can handle the exception. ஸோ நம்மளால எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு 5 keywords வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா ட்ரை, கேட்சி, ஃபைனலி, த்ரோஸ். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்றது அப்நார்மல் கண்டிஷன் பார்த்தோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமோட ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண வைப்போம். எப்படி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 5 keywords வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக தான். ஸோ ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோஸ். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸப்ஷனோட பேரண்ட் கிளாஸ் எது? இது வந்து lang பேக்கேஜில் இருக்கு இல்லையா? ஸோ இதோட பேரண்ட் கிளாஸ் எது? அந்த கிளாஸுக்கு எக்ஸப்ஷன் மட்டும் தான் சைல்டா இல்லை வேற ஏதாச்சும் சைல்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதாவது எக்ஸப்ஷனோட ஹைராரிக்கல். ஓகேவா? ஸோ த்ரோவபிள் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸோட சைல்டு கிளாஸ் தான் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன் அப்படின்ற கிளாஸ். த்ரோவபிள் இதோட சைல்டு கிளாஸ் தான் நமக்கு எக்ஸப்ஷன் அண்ட் தென் எரர்னு சொல்லிட்டோம் நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 கிளாஸ் வந்து நமக்கு இருக்கு. எக்ஸப்ஷன் அப்படின்றதும் ஒரு கிளாஸ் தான், அண்ட் தென் எரர் அப்படின்றதும் ஒரு கிளாஸ் தான். இது ரெண்டுமே எதோட சைல்டு கிளாஸ் அப்படின்னா த்ரோவபிள் அப்படின்றதோட சைல்டு கிளாஸ் தான் நமக்கு எக்ஸப்ஷன் அண்ட் எரர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு அப்நார்மல் கண்டிஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்த எக்ஸப்ஷன் அப்படின்றது நமக்கு வரும். ப்ரோக்ராமோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ எரர்னா என்ன அப்படின்னா எரர் அப்படின்றதுமே வந்து நமக்கு ஒன் ஆஃப் த கிளாஸ் தான். ஸோ எக்ஸப்ஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், பட் எரரை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா இது சிஸ்டமேட்டிக்கா வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராம்ல வரக்கூடிய ப்ராப்ளம், எரர் அப்படின்றது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை ஹேண்டில் வந்து பண்ண முடியாது. ஸோ எரர்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா? system failures.
ஸோ சிஸ்டம்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து இந்த எரர்ஸ் அப்படின்றது. ஸோ டெவலப்பர் அப்படின்னா நம்மளோட கோட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவர் அதை ஹேண்டில் பண்ணிடுவார். பட் நான் என்னோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன், என்னோட சிஸ்டம்ல ப்ராப்ளம், அதனால என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எரர் அப்படின்றதுமே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் தான், த்ரோவபிளோட சைல்டு கிளாஸ். பட் எரரை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. பட் we can handle the exception. எக்ஸெப்ஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? இந்த எக்ஸெப்ஷன்லயுமே நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா செக்டு எக்ஸெப்ஷன் அண்ட் அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. செக்டு எக்ஸெப்ஷன், அன்செக்டு எக்ஸெப்ஷன். ஸோ செக்டு எக்ஸெப்ஷன்னா என்னது, அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்னா செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்றது வந்து கம்பைல் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்றது ரன் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன். ஸோ அதை தான் வந்து அன்செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். ஸோ செக்டு அப்படின்னும் போது அது கம்பைல் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன். ஸோ அது வந்து செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்றது ரன் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன். இது ரெண்டுமே எக்ஸெப்ஷனோட டைப்ஸ். ஓகேவா? ஸோ செக்டு எக்ஸெப்ஷன் அண்ட் அன்செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்றது எக்ஸெப்ஷனோட டைப்ஸ். ஸோ இதில் செக்டு எக்ஸெப்ஷன்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா செக்கர்ல எனக்கு வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்ற ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன், இது எல்லாமே வந்து நமக்கு செக்டு எக்ஸெப்ஷன்ல வரும். கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றத வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோட் பேட் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கிளாஸ் நேம் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிளாஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு கம்பைல் டைமில் எக்ஸெப்ஷன் வந்து வரும். ஸோ எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடியது. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ன்றது வந்து நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் அப்போ பார்ப்போம். ஃபைல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் ஐஓ எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி வந்து கம்பைல் டைம்ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ அதே மாதிரி ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்கு. ஐஓ எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் வந்து செக்டு எக்ஸெப்ஷன் அதாவது கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன்ல வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? ஐஓ எக்ஸெப்ஷன், SQL exception. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம், இதை கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லலாம். ஸோ கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். ஓகே, இதை வந்து அன்செக்டு எக்ஸெப்ஷன் ஆர் ரன் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லலாம். பட் ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ ரன் டைம் எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸே இருக்கு. இதுல த்ரோவபிள் அப்படின்றது நமக்கு வந்து கிளாஸ் தான், எக்ஸெப்ஷன் அப்படின்றதும் கிளாஸ் தான். எக்ஸெப்ஷன்ல 2 டைப்ஸ் இருக்கு, செக்டு அன்செக்டுன்னு. இந்த அன்செக்டு எக்ஸெப்ஷனை ரன் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லுவோம். ஸோ ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கு, அது எக்ஸெப்ஷனோட சைல்டு கிளாஸ். ஓகேவா? ஸோ ரன் டைம்ல என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஸோ இதெல்லாம் என்னென்ன எக்ஸெப்ஷன் எப்போ வரும் அப்படின்றத நான் வந்து ப்ரோக்ராம்ல போட்டு காட்டுறேன். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்றது எப்போ வரும்னா நீங்க ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ணும்போது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வரும். ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் ஸ்ட்ரிங்கும் இருக்கு அண்ட் தென் அரேவும் இருக்கு. நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் அரேஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அரே வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேபி இந்த இண்டெக்ஸ் வந்து நீங்க இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷனை பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ அரேல வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு சைஸ் தானே, ஸோ இப்போ 10 தான் எனக்கு சைஸ் இருக்கு. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 11th இண்டெக்ஸ்ல போயிட்டு ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றேன். அரேல்ஸ் நான் வந்து 12th இண்டெக்ஸ்ல இருக்க
இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை கெட் பண்றேன் அப்படின்னா அப்ப எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ அது வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன். நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்புட் வந்து நம்ம நிறைய கெட் பண்ணும்போது இப்போ நான் இன்டீஜர் இன்புட் வேணும்னு நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ என்டர் பண்றேன் அப்படின்னா அப்போ வந்து இன்வாலிடான இன்புட் தானே. ஸோ நான் இன்ட் கேட்குறேன் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்ட்ரிங்கோ கேரக்டரோ என்டர் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வரும். input mismatch exception. Okay. And then null point exception. So இந்த மாதிரி வந்து நிறைய unchecked exceptionsலயுமே வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே எப்போ வரும், எப்படி அந்த எக்ஸெப்ஷன் வந்து அக்கேர் ஆகுது, எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்றமே அது எப்படி அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ எரர்ஸ்ன்னு பார்க்கும்போது எரர்ஸ்ல வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ எரர் வரும். ஸ்டாக் ஓவர் ஏன் எப்போ வந்து இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வருது அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்றது என்னோட மெமரி வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் வரது இல்லையா? ஸோ இப்போ என்னோட மெமரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற எரர் வரும். பிகாஸ் என்னோட சிஸ்டம் இது வந்து சிஸ்டமேட்டிக்காக வர ப்ராப்ளம் தான். அதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டமோட மெமரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. மெமரி ஃபுல்லாகி இந்த எரர் வந்து ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது அப்படின்னா மெமரி இல்லை, அப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து விர்ச்சுவல் மிஷின் எரர். ஸோ இந்த மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக்காக வரக்கூடிய எரர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எரர் அப்படின்றதுமே ஒன் ஆஃப் த கிளாஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ எக்ஸெப்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராமோட ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும். ப்ரோக்ராமோட ஃப்ளோவை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஹலோ எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு லூப் கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதுக்குள்ள ஜாவா ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நான் நிறைய கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு லைன் பை லைன் தானே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு லைனில் எனக்கு எக்ஸெப்ஷன் வருது, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு எக்ஸெப்ஷன் அக்கேர் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா ஃப்ளோ அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அடுத்து இருக்க ஃப்ளோ அது என்ன பண்ணாது அப்படின்னா மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது என்னோட ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், லூப் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேனோ அது எல்லாத்தையுமே எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு எக்ஸெப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு a = 10 டிவைடட் பை 0. ஸோ 10 அப்படின்றத 0வால் டிவைட் பண்ணுறேன். அப்படி 0வால் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? இன்ஃபனைட் ஆகும். இன்ஃபனைட் தானே. ஸோ இந்த இன்ஃபனைட் அப்படின்றத சிஸ்டமால் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு, எக்ஸெப்ஷன் கிளாஸ்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு, லூப் எக்ஸிக்யூட் ஆகி லூப்பில் 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த 10 டிவைடட் பை 0 நம்ம கொடுத்ததும் எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் வந்திருக்கா? எனக்கு மெயின் த்ரெட்ல எக்ஸெப்ஷன் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஏதாவது எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. 13th லைன்ல எனக்கு எக்ஸெப்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு என்ன ஆகல அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகல. வெல்கம் அப்படின்றது எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகல. இப்போ சப்போஸ் இதை வந்து நான் லூப்புக்கு முன்னாடியே போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ லூப்புக்கு முன்னாடியே நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க, ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு, எக்ஸெப்ஷன் கிளாஸ்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு, லூப்புக்குள்ள இருக்க எதுவுமே பிரிண்ட் ஆகல, அதுக்கப்புறம் இருக்க எதுவுமே பிரிண்ட் ஆகல. பிகாஸ் எனக்கு 9th லைன்ல என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸெப்ஷன் வந்துச்சு. ஸோ எக்ஸெப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளோ அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்க ஃப்ளோ வந்து எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா மெயின்டைன் ஆகாது. பிகாஸ் ஜாவா அப்படின்றது லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். இந்த லைன் அதால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னும் போது அடுத்த லைனுக்கு அதால என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்க என்ன காட்டுது பாருங்க, எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின். ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன, java.lang.arithmetic exception divided by 0. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் நேமு, அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பேக்கேஜ், ஸோ அந்த பேக்கேஜ்ல என்ன கிளாஸ்ல என்ன மெயின் மெத்தடுக்குள்ள எனக்கு வந்து எத்தனாவது லைன்ல அந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இது மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது ஒரு கிளாஸ். ஓகேவா? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் மட்டும் கிடையாது, இங்க நான் போட்டிருக்கேன் இல்லையா, கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஐஓ எக்ஸெப்ஷன், இது எல்லாமே அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், எல்லாமே என்ன அப்படின்னா கிளாஸஸ் தான். எக்ஸெப்ஷனோட சைல்டு கிளாஸ் தான் இது எல்லாமே. எக்ஸெப்ஷனோட சைல்டு தான் வந்து கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட், ஐஓ இந்த எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் எல்லாமே. அண்ட் தென் எக்ஸெப்ஷனோட சைல்டு வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்றது. ரன் டைம் எக்ஸெப்ஷனோட சைல்டு தான் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கிளாஸஸ் தான். இந்த கிளாஸ் எல்லாமே எனக்கு எந்த பேக்கேஜ்ல இருக்கு அப்படின்னா lang பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய கிளாஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் த்ரெட் தானே எனக்கு எல்லா ப்ரோக்ராம்ல இருக்க எல்லா எக்ஸிகியூஷனையும் பார்க்கும். ஸோ அந்த மெயின் த்ரெட்ல தான் எனக்கு எக்ஸெப்ஷன் அக்கேர் ஆயிருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷன் எதனால வந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 0, 0வால டிவைட் பண்ணதுனால அந்த எக்ஸெப்ஷன் வந்துருக்கு. இது எங்க அக்கேர் ஆகியிருக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட் 3 அப்படின்றத என்னோட ப்ராஜெக்டோட நேம். அதுக்குள்ள ப்ராஜெக்ட் 3 அப்படின்ற பேக்கேஜ் நேமும் அதே தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த பேக்கேஜ்ல என்னோட கிளாஸ் நேம் பாருங்க எக்ஸெப்ஷன் கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தடுக்குள்ள தான் எனக்கு என்ன வந்திருக்கு, 9th லைன்ல இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன எக்ஸெப்ஷன், அது எதனால வந்திருக்கு, எந்த கிளாஸ்ல எந்த மெத்தட்ல இது வந்திருக்கு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது, எப்படி வந்து கிளாஸோட நேம், அது என்ன எக்ஸெப்ஷன், இது எல்லாமே எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்றது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், ஸோ இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ். இந்த லைன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். எதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸெப்ஷனா வந்து த்ரோ ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எக்ஸெப்ஷன் அக்கேர் ஆகுதா. ஸோ அப்போ எனக்கு ஸ்டாக் ட்ரேஸ் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தடை தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னலாக கால் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு என்ன எக்ஸெப்ஷன், அது எதனால வருது, அது எந்த லைன்ல வருது அப்படின்ற எல்லாத்தையுமே எனக்கு மென்ஷன் பண்ணும். ஸோ எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன் அக்கேர் ஆகுது அப்படின்னா எனக்கு இன்டர்னலா ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா print stack trace அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணும். ஓகேவா? when the exception is occurred, JVM internally calls ஸோ என்ன மெத்தடை கால் பண்ணும் அப்படின்னா print stack trace அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. print stack trace. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை தான் ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னலாக கால் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
எக்ஸெப்ஷனோட கிளாஸ் நேம் என்ன எக்ஸெப்ஷன் அக்கேர் ஆகுதோ அந்த எக்ஸெப்ஷனோட கிளாஸ் நேமை பிரிண்ட் பண்ணோம் வித் பேக்கேஜ். நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா என்ன பேக்கேஜ்ன்றது முதற்கொண்டு ஜாவா பேக்கேஜில் லேங் அண்ட் சப் பேக்கேஜ் அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் தான் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படின்ற கிளாஸ். அந்த கிளாஸ் நேமை தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸ் நேமை பிரிண்ட் பண்ணும். என்ன கிளாஸ் நேமை பிரிண்ட் பண்ணும் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம். ஸோ எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேமை எனக்கு பிரிண்ட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸெப்ஷனோட மெசேஜ், எதனால அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்ற மெசேஜ் எனக்கு பிரிண்ட் பண்ணும். தென் மெத்தட் கால் ஸ்டாக். மெத்தட் கால் ஸ்டாக்னா ஒன்றும் கிடையாது, எந்த மெத்தடுக்குள்ள அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்றத சொல்லும். ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா, அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நேம் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன் மெசேஜ், எதனால அந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்ற மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த மெசேஜ் அண்ட் தென் எனக்கு ஸ்டாக் கால் ஸ்டாக், மெத்தட் கால் ஸ்டாக். ஸோ மெயின் மெத்தட்ல தானே எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த மெயின் மெத்தட்ல என்ன லைன்ல எனக்கு அக்யூர் ஆகியிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன்றது கிளாஸ். ஸோ எல்லாமே கிளாஸஸ் தான். இது இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ அது ஆல்ரெடி ஜாவாவோட லாங் பேக்கேஜில் இருக்கு, அதை வந்து எனக்கு த்ரோ பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் கால் ஆகும்போது இந்த மெசேஜ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த மெசேஜ் எல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது அது சிஸ்டம் டாட் எரர் அப்படின்றத யூஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதனால தான் அது ரெட் கலரில் எரர் மெசேஜாக எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ எனக்கு எக்ஸெப்ஷன் இந்த இடத்துல வந்ததும் ஃப்ளோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த இருக்க ஃப்ளோ எதுவுமே எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா கண்டினியூ ஆகலை. ஸோ இதுதான் வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்றது. இப்படி தான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இந்த எக்ஸெப்ஷன் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமோட ஃப்ளோவை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெயின்டைன் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். இன்னும் வேற என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. A equal to நான் டைரக்டா வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 2 3. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அரே ஆஃப் 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு எங்கேயாச்சும் எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா எங்கேயுமே எக்ஸெப்ஷன் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0th இண்டெக்ஸ்ல 5ன்ற வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை வந்து எனக்கு என்ன பண்ணிடுச்சு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. 0th இண்டெக்ஸ்ல 5 இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அரே ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன். 5th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. எனக்கு இண்டெக்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா 0 1 2 3. ஸோ 3 இண்டெக்ஸ் தான் இருக்கு. ஏன்னா மொத்தமாவே லென்த் எனக்கு 4 - 1 தானே நமக்கு இண்டெக்ஸ். ஸோ 3 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஆனா நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு 5th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு ஒரு அரே இருக்கு, அந்த அரேல 5th இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னா இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கா. ஸோ இதுவுமே எனக்கு லேங் பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான். இங்க மெசேஜ் பாருங்க என்னன்னு வந்திருக்கு, இண்டெக்ஸ் 5 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த் 4. மொத்தமாவே எனக்கு லென்த் 4 தான், அதுக்கு இண்டெக்ஸ் வந்து 5ன்னு கொடுக்கறது அவுட் ஆஃப் த லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ எரர் மெசேஜும் கொடுத்துருக்கு. அண்ட் தென் மெயின் மெத்தட்ல தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. என்ன லைன்ல வந்திருக்கு அப்படின்னா 17th லைன். ஸோ 17th லைன்ல தானே எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். எனக்கு அரே இருக்கு, ஆனால் அந்த அரேல நான் மென்ஷன் பண்ற இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா அப்போதான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல வந்து இண்டெக்ஸ் நீங்க மாற்றி கொடுக்கறது. இப்போ சப்போஸ் நான் ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நான் ஹலோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கேரட் அப்படின்ற மெத்தட் தான் நம்ம ஒரு கேரக்டர் கெட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து எஸ் டாட் கேரட். ஸோ இதுக்குள்ள 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டர் கெட் பண்ணுன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு 0th இண்டெக்ஸ்ல ஹெச் இருக்கு. ஹலோல ஹெச்ன்றது தானே 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதை எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ இதோட இண்டெக்ஸே மொத்தமாவே எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4 வரைக்கும் தான். 5 லென்த்து, ஸோ 4 வரைக்கும் வரும் இல்லையா. நான் போயிட்டு 6th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கேரக்டரை கெட் பண்ண சொல்றேன். ஸோ அப்போ 6ன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கானா இல்லை, ஆமாவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்ற எக்ஸெப்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கு
இங்க த்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுவும் எதனால வந்திருக்குன்னு பாருங்க. இண்டெக்ஸ் 6 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் த லென்த் 5ன்னு சொல்லுது. ஸோ இங்கேயும் வந்து இண்டெக்ஸ் வந்து நீங்க இல்லாத ஒரு இண்டெக்ஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வரும். ஸோ அதே மாதிரி நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் பார்த்தோம் இல்லையா. இன்புட் வந்து நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்கும்போது என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கேனர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ ஸ்கேனர் system.in. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ண போறேன். ஸோ இன்ட் a equal to se.nextInt. ஓகேவா? வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க a வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கரெக்டான இன்புட் கொடுக்குறேன். இன்டீஜர் வேணும், நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 100 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டான இன்புட்டை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த ஏல நம்ம என்ன வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணமோ அது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பரில் இன்புட் கொடுக்காம வேற ஏதாச்சும் ஸ்ட்ரிங்கோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டரோ ஏதோ ஒன்று என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஆமாவா? ஸோ இந்த இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா நான் ஒரு டைப் ஆஃப் இன்புட்டை கேட்டு மெத்தட் யூஸ் பண்றேன். ஆனா அங்க எனக்கு என்ட்ரு ஆகிறது என்ன அப்படின்னா வேற ஒரு டைப் ஆஃப் இன்புட். ஸோ அப்போ இந்த நெக்ஸ்ட் இன்ட் மெத்தட் வந்து எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா அந்த இன்புட்டை ரீட் பண்ணும்போது இந்த எக்ஸெப்ஷனை வந்து த்ரோ பண்ணிவிடும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா எல்லா எக்ஸெப்ஷனுமே வந்து எனக்கு லேங் பேக்கேஜ்ல இருக்கும்னு. ஆனா இங்க பாருங்க இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அப்படின்றது எனக்கு யூட்டில் பேக்கேஜ்ல ஷோ பண்ணுது. எல்லா எக்ஸெப்ஷனுமே எனக்கு லேங் பேக்கேஜ்ல தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் திஸ் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன். ஏன் இந்த இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அப்படின்றது மட்டும் யூட்டில் பேக்கேஜ்ல இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வந்து எனக்கு எப்போ அக்யூர் ஆகும் அப்படின்னா யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்கும்போது மட்டும்தான். ஸோ அப்போ நான் ஒரு டைப் ஆஃப் இன்புட்டை கேட்டு வேற ஒரு டைப் ஆஃப் இன்புட் என்டர் பண்றேன் அப்படின்னும் போது அப்பதான் இந்த எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இன்புட்டை நீங்க வாங்கணும் யூசர் கிட்ட இருந்து அப்படின்னா அதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கேனர் கிளாஸ். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் அப்படின்றது யூட்டில் பேக்கேஜ்ல தான் இருக்கு. ஸ்கேனரோட யூசேஜ் இருக்கும்போது மட்டும்தான் இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன்றது வருது. அதனால இந்த இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன்ற கிளாஸுமே எனக்கு யூட்டில் பேக்கேஜ்ல தான் இருக்கும். மற்ற எல்லா கிளாஸஸுமே எனக்கு என்ன பேக்கேஜ்ல இருக்கும் அப்படின்னா லேங் பேக்கேஜ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸெப்ஷன் அப்படின்றது. தென் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்றது என்னன்னா ஸ்ட்ரிங் வந்து நல்லா இருக்கும்போது அந்த நல்ல யூஸ் பண்ணி நீங்க என்ன மாடிஃபை பண்ணீங்கனாலும் இல்லை என்ன ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கை நல்லன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லன்றது அதோட டிஃபால்ட் வேல்யூ தானே. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா இருந்து அந்த நல்ல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனுக்கு இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். இப்போ நான் எஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஹாய் ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? நல்லு தானே இருக்கு. ஸோ இப்போ இன்புட் கேட்குது, இன்புட் கொடுத்துறேன். ஸோ இங்க பாருங்க நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்ற எக்ஸெப்ஷன் வந்துருக்கு. ஆமாவா? ஸோ எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல இன்புட் கேட்டுச்சு, இன்புட் வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்த லைன்ல எஸ்ஸை வந்து நல்லன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ்ஸை வந்து ஈக்குவல்ஸ் டு ஹைன்னு செக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. cannot invoke string dot equals of object. இந்த ஸ்ட்ரிங் மெத்தட் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸ்ட்ரிங்ல. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட ஈக்குவல்ஸ் மெத்தடை அந்த எஸ்ன்ற ஆப்ஜெக்டே என்னால் இன்வொர்க் பண்ண முடியாதுன்னு வருது. ஏன் அப்படின்னா எஸ்ன்றது எனக்கு நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்கும்போது எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கும் நம்மளால அந்த நல் வேல்யூவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போதான் என்ன வரும் அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்ற எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் வந்து த்ரோ ஆகும். ஸோ எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃப்ளோ எதுவுமே எனக்கு என்ன ஆகாது? கண்டினியூ ஆகாது. அதோட ஃப்ளோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதை தான் வந்து எக்ஸெப்ஷன் சொல்றோம். இந்த எக்ஸெப்ஷன் எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எக்ஸெப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணுவோம். கீவேர்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ட்ரை, கேட்சி, ஃபைனலி. ஸோ இதை தான் வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண யூஸ் பண்ணுவோம். மேனுவலா நம்ம எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த த்ரோஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
சரி, ஓகே. ஸோ இது வந்து எக்ஸெப்ஷன் எப்படி அக்யூர் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அக்யூர் ஆன எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி ப்ரோக்ராமோட ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண வைக்கிறது. இப்போ எனக்கு இந்த லைன்ல எக்ஸெப்ஷன் வந்துச்சு, ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இந்த லைன் எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.